पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 965வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருமாலுக்கு அமிர்தன் என்பதாக ஒரு திருநாமம். ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம என்று உபனிஷதங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய திருநாமம் அது. அமிர்தம் என்றால் இம்மார்டல் என்று பொருள், அதாவது இரவாதவன் என்று பொருள். ஒரு விஷயம் பாருங்க, கீதையில் அவனே சொல்லியிருக்கான், பிறந்தவர்கள் இறந்தே தீருவார்கள். பிறப்பு என்பது நிச்சயமாக இறப்பில் தான் முடிஞ்சாகணும். அது பிறந்தாங்க இறக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. கண்ணன் சொல்கிறான், ஜாத்தஸ்யகி துருவோ மிருத்யுகு, பிறந்தவனுக்கு எது நடக்கிறதோ நடக்கலையோ. அவர் நினச்சார், ஒருத்தர் தனக்கு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கணும்னு நினச்சார், அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கிடைக்கலை. அவர் பெரிய சிஇஓ கம்பெனிக்கு ஆகணும்னு நினச்சார், அது நடக்கலை. ஆனால் இறப்பு வேண்டாம்னு நினச்சால் நினைக்காத மாதிரி இறப்பு நிச்சயம் கிடைக்கும். அதில் பிறந்து விட்டால் இறப்பு என்பது இனவிட்டபிள், இன்றியமையாதது. அதே மாதிரி இறந்தவன் மீண்டும் பிறந்தே தீரணும், இப்படி ஒரு நியதி இருக்குது. அதில் யாரொத்தன் இறக்காமல் இருக்கானோ அவன் பிறக்க மாட்டான், யாரொத்தன் பிறக்காமல் இருக்க மாட்டானோ இறக்க மாட்டான். திருமாலோ இறக்காதவன், அவனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. அதில் திருமாலை மிருத்தன் என்றால் டெட் பர்சன், அமிர்தன் என்றால் டெட்டாகாத பர்சன், எப்பொழுது இருக்கிறவன் அர்த்தம், இரவாதவன் அர்த்தம், இறப்பற்றவன். ஆனால் இறப்பற்ற திருமால் கூட பூலோகத்தில் பிறக்கிறாரு சொல்கிறோம். கண்ணன் பிறப்புன்னு கொண்டாடுறோம், ராமன் பிறப்புன்னு கொண்டாடுறோம். இப்போ தான் ஒரு தியரி சொன்னீங்க, பிறந்தால் இறந்தே தீரணும்னு. அப்போது கண்ணன் பிறந்தான் என்றால் கண்ணனுக்கு இறப்பு உண்டுன்னு ஆயிடுத்தே. அப்போ இறப்பில்லா திருமால் என்பது போயிடுத்தே, அமிர்தம் என்பது போயிடுத்தே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பிறப்பவன் இறந்தே தீருவான் என்பதெல்லாம் எந்த அடிப்படையில் பிறக்கிறான் என்ற கேள்வியை புரிஞ்சுட்டா தெரியும். எவனொத்தன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்து கர்மாக்களை அனுபவிப்பதற்காக பிறக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய கர்மா முடிஞ்சவுடனே இறப்பு உண்டு, மீதி அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆகையினால் பிறந்தவனுக்கு இறப்பு உண்டு என்பது இப்படிப்பட்ட கர்மாவின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய போன்றவர்களுக்கு. ஆனால் இறைவன் அப்படி பிறக்கிறது இல்லையே. அந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ அனுபவிக்க அவனுக்கு பிறவி தேவையில்லை. பின்ன ஏன் பிறக்கிறான்? இதுதான் நிறைய தடவை விசாரிச்சுட்டு இருக்கவே. அவன் பிறவியற்றவன் ஆனாலும் பல வழியாக பிறக்கிறான். ஆனால் பிறக்க பிறக்க அவனுக்கு புகழ் ஜாஸ்தியாகிறது, பிறக்க பிறக்க அவனுடைய புகழ் கூடுகிறது. நமக்கு பிறக்க பிறக்க நம்முடைய புகழ் குறைகிறது, மங்கிறது, ஒளி மங்கிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் ஏன் பிறக்கிறான் அதை சொல்ல மாட்டேங்கிறேன்னா, அந்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டிய பிறவி இல்லையாத போனாலும் நாமெல்லாம் இனி பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். பிறவாமை தந்திட பிறக்கிறான் என்று அவனே சொல்கிறான். என்னங்க இது, அவன் பிறக்கிறது நம்ம பிறவியை போக்கிடுமான்னு கேட்டால், அவன் பிறப்பதனுடைய பின்னணியை நாம் தெரிஞ்சுண்டு இப்போ ஏற்பட்ட எம்பெருமான் என்று அவன் ஈடுபட்டு பக்தி யோகத்தை செய்தோமானால் அடுத்த பிறவியே கிடையாது, அந்த பிறவியோட மோட்சம் என்று கீதையில் அவன் சொல்லிட்டான். அல்லது அவன் நாம் இனி பிறக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த லோகத்தில் அவதரித்து அருள்கிறான் என்பதை உணர்ந்து அவனுடைய அருளை நம்பி அவன் திருவடி வாரத்தில் அடைக்கலம் மூந்துட்டா வம்பே இல்லை. ஆக அவன் பிறப்பதே நாம் பிறக்காமல் இருப்பதற்காக.